யார் மேலேயும் அதிகமாக அன்பு வைக்காதீங்க. அப்புறம் அவங்கள நினச்சிக்கிட்டு சாப்பிடாம தூங்காமல் தனிமையில் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. கொஞ்ச நாள் யார்கிட்டையும் பேசாமல் இருந்து பாருங்கள். தொல்லை விட்டுது என்று அவர்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எங்ககிட்ட பேசுங்க, எனக்கு அன்பு கொடுங்க, என்கிட்ட பழகுங்க அப்படி கேட்டு கேட்டு அவங்கக்கிட்ட போய் ஏங்கி நிற்காதீர்கள். இங்கே யாரும் 24 மணி நேரமும் பிஸியாக கிடையாது. வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பேசணும்னு நினச்சா பேச போகிறாங்க, பார்க்கணுன்னு நினச்சா பார்க்க போகிறாங்க. பேசவோ பார்க்கவோ பிடிக்காதவர்கள் எப்படி பண்ணுவாங்க? இதெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிப்ளை பண்ணுறாங்கன்னா அது ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்க்கு அது அழகில்லை. எல்லார்கிட்டேயும் பேச நேரம் இருக்கும், ஆனால் உங்ககிட்ட பேச மட்டும்தான் நேரம் இருக்காது. நீங்கள் கேட்டிங்கன்னா ஒர்க் பிஸி ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் பர்சன் கிடையாது அவங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் யாரையும் தொல்லை பண்ணாதீங்க. உண்மையான அன்பு இருந்தால் அவங்கள கண்டிப்பாக தேடி வரும் ஒரு நாள். உங்களால் யாருக்கும் எந்த ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. அவங்க சூழ்நிலை புரிஞ்சு கொண்டு நீங்களே விலகி போகிறது தான் உண்மையான ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எப்படி பேசிட்டு இருக்கீங்களோ அதே போல் எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி பேசுங்க. உங்கள்கிட்ட சின்ன மாற்றம் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சும்மா நாங்களும் பேசுகிறோம், இத்தனை நாளாக பேசிகிட்டு இருந்தோம் என்ற கடமைக்கு எல்லாம் யார்கிட்டையும் போய் பேசாதீங்க. அப்புறம் அந்த மனசு அவங்களுக்கு ரொம்ப காயப்படுத்தும். தேடி வந்து பேசுகிறவங்கள அலட்சியப்படுத்தாதீங்க. உங்களுக்கு பேச பிடிக்கலையா டைரெக்டாக சொல்லிடுங்க. பேச பிடிக்கலன்னு அவாய்ட் பண்ணாதீங்க. அதிக உரிமை இருக்குன்னு யார்கிட்டையும் பழகாதீங்க. கடைசியில் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு போல் ட்ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ உங்கள் மனசு தான் கடைசியில் கஷ்டப்படும். இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அன்பு, பாசம், நேசம், சண்டை, பிரச்சனைகள், மற்றதெல்லாம். அதனால் வாழ்க்கையை இருக்கும்போதே எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. எதிர்பார்ப்புகள் கொள்ளும் உங்கள் அழகிய நினைவுகளுடன் கண்ணீருடன் தனிமையில் நான். இந்த அட்வைஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் யாருக்கும் முக்கியமான பர்சனெல்லாம் கிடையாது. பிடிச்சா யூஸ் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா அவாய்ட் பண்ணிட்டு போங்க.